அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலேயும் இறைவனை ஆராதிப்பதற்கு இந்த இடைநாள் தொழுகையை கர்த்தர் கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே உள்ளது. ஆமேன். நாம் யாவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து பாதுகாத்து பராமரிக்கிற நல்ல கடவுளை, ஒருவராக இருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்களை படைத்து மீட்டு பாதுகாத்து இந்த நாள் வரை ஜீவன் சுகம்பலம் வாழ்வுக்கு தேவன் நன்மைகளை தந்து வாழ வைக்கிற இறைவா மை போற்றுகிறோம், துதிக்கிற நாளிலும் காலை முதல் மாலை மட்டும் காத்துக்கொண்டீர். காலையிலேயும் முகநூல் வழியாக கடவுளை தொழுது கொள்ள உதவி தந்தீர். பகல் முழுவதும் என்னுடைய கடமைகளை செய்கிற ஆற்றலை தந்தீர். பல இடங்களுக்கு உடைய பிள்ளைகள் பயணப்பட்டு செல்கின்ற பொழுதும் உடைய கிருபை தந்தீர். வேலை ஆசிரியத்து வந்தீர். அநேக நிகழ்வுகளிலே கடந்து செல்கின்ற பொழுதும் உடைய கிருபை இருந்தபடினாலே போற்றுகிறோம். இந்த மாலை நேர தொழுகை கதிர் ஆசீர்வதிப்பிறாக முகநூல் வழியாக உலகமெல்லாம் உடைய பிள்ளைகள் பாடி ஆராதிக்கின்ற பொழுது கடவுளுடைய கிருபை இரக்கம் ஒவ்வொரு மக்களோடும் தொடர்புடைய ஜெபிக்கிறோம். ஒரு உள்ளங்களிலும் கடவுள் பேசும் பலவிதமான எதிர்பார்ப்புகள், பல நிலைகள், மனபாரங்கள், தேவைகள், பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் 41வது பாடலில் முதல் 5 சரணங்களை பாடுவோம். பாடல் எண் 41 முதல் 5 சரணங்களை இணைந்து பாடலாம். ஐயரே நீர் தங்கும் என்னிடம், ஐயரே நீர் தங்கும் என்ற பாடலை பாடலாம். ஐயரே நீர் தங்கும் என்னிடம், ஐயரே நீர் தங்கும் இப்போதந்து நேரம் பொழுதாய் செய்தாச்சே, ஐயா நீர் இறங்கும் இப்போதந்து நேரம் பொழுதாய் ஆச்சா, ஐயா நீர் இறங்கும். பகல் முழுதும் காத்தே சென்ற பகல் முழுதும் காத்தே, சோத்ரம் பரமனே இந்த இரவிலும் வாரும் பாவியை நீர் காரும். சோத்ரம் பரமனே இந்த இரவிலும் வாரும் பாவியை நீர் காரும். தங்காதொரு பொருளும் என்னிடம், தங்காதொரு பொருளும் இயேசு தற்பரனே நீ ஒருவரே என்னில் தங்கி தயை புரியும். இயேசு தற்பரனே நீ ஒருவரே என்னில் தங்கி தயை புரியும். உயிரே உமையந்தி பாவி, உயிரே உமையந்தி எந்த உடல் உயிரோமா பொய்கிறதையா உத்தமனே தங்கும். எந்த உடல் உயிரோமா பொய்கிறதையா உத்தமனே தங்கும். நீ தங்கிடும் வீட்டில் இயேசுவே, நீ தங்கிடும் வீட்டில் அப்போது குறைவுண்டா, கர்த்தானே நைவிட மாட்டேன். எல்லாம் நிறைவே குறைவுண்டாம், கர்த்தானே நைவிட மாட்டேன். சங்கீதம் 73 1 முதல் 12 வசனங்களை இணைந்து வாசிக்கலாம். பாடல் புத்தகத்தில் இல்லை, திருமறையில் மட்டுமே உள்ளன. 73ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். மெய்யாகவே கடவுள் இஸ்ரவேலுக்கு நல்லவர், சுத்த இதயமுள்ளவருக்கோ அவர் நல்லவர். நானோ என் கால்கள் தள்ளாடுவதற்கும் என் அடிகள் சறுக்குவதற்கும் சற்றே தப்பின. பொல்லாதோரின் வாழ்வை நான் கண்டபொழுது அதன்
அந்த வீம்புக்காரர் மேல் பொறாமை கொண்டேன். மரணத்தினாலும் அவர்களுக்கு கஷ்டமில்லை, அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது. மற்ற மனுஷர் போல் கஷ்டங்களிலும் அவர்கள் அகப்பட்டார்கள், மற்ற மனுஷரைப் போல உபாத்தியை அடையாதல். ஆகவே பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினாலும் வெளியே திருப்தியானவைகள், அவர்கள் மனோராஜ்யங்கள் வம்பும் கடந்தவை. அவர்கள் பரியாசம் பண்ணி பொல்லாப்பை பற்றி உரைக்கிறார்கள், இடுக்கண் செய்வதை குறித்து இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு உலகமெங்கும் தெரிகிறது. ஆகையால் அவருடைய ஜனம் இந்த வழியாகவும் திரும்பும். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். கடவுளுக்கு எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அறிவு உண்டா என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆசைகளை பெருக பண்ணுகிறார்கள் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கான திருமுறை பகுதி வாசிப்போம். இன்றைக்காக குறிக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 12 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். ஆயினும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுவர்களுக்கு சமயம் கிடைக்காதபடிக்கு அவர்கள் பெருமை பாராட்டுகிற காரியத்திலும் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்கிறதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை போட்டுக் கொள்கிறார்கள். இது ஆச்சரியமல்ல, சாத்தான் தானும் ஒளியின் தூதனாக வேஷம் போட்டுக் கொள்ளுகிறானே. ஆகவே அவன் ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரரின் வேஷம் போட்டு கொண்டால் அது பெரிதல்ல, அவர்கள் முடிவு அவர்கள் செய்களுக்கு தக்கதா இருக்கும் என்பது. நாளுக்கான 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணிக்கொண்டாலும் நானும் சற்றே பெருமை பாராட்டும்படி புத்தியீனனை போலாகிலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பது. நாளுக்கான முதல் திருமுறை பகுதி வாசிச்சாயிற்று. நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 14 வசனங்கள் 6 முதல் 12 வரை. அப்படி இருக்க ஏரோதுவின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி அவள் நடுவே நடனம் செய்தாள். அது ஏரோதுக்கு பிரியமாயிருந்தது. அது நிமித்தம் அவள் எதை கேட்டாலும் தருவதாக அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். தன் தாய் தூண்டிவிட்டபடியே அவள் யோவான் சாணனின் தலையை இங்கே ஒரு தட்டில் எனக்கு தாரும் என்று கேட்டாள். அரசன் மனம் வருத்தப்பட்டான். ஆயினும் ஆணைகளின் நிமித்தம் பந்தியரும் கூட இருந்தவளின் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்திலே யோவானை சிறை சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தட்டியிலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்திலே கொண்டு போனாள். அவன் சீஷர் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் என்பது. நாளுக்கான நற்செய்தி பகுதியை வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமலர் விசுவாசத்தை யாவர் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய பற்று உறுதியை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். தொடர்ந்து நாம் கடவுளுடைய பரிசுத்தமான வார்த்தையை கேட்போமாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த மத்திய வார தொழுகையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு மத்திய வார தொழுகையிலே நம்ம எல்லாரும் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஒன்றாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய திருவார்த்தையை தியானிக்கவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு சிந்தனை பொருளாக எடுத்த தலைப்பு வேஷம் போதும் மறுரூபமாகுவோம். வேஷம் போதும் மறுரூபமாகுவோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்பது ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஒரு மத்திய வார தொழுகையிலே உம்முடைய வசனத்தின் மூலம் ஆவியானவர் எங்களோடு பேசுவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை திறந்து உம்முடைய வார்த்தைகளை அதிலே வைத்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் தெரிந்து கீழ்ப்படுகின்ற உணர்வு எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. நிச்சயமாக இந்த நாளில் ஆவியானவர் கொண்டு வருகிற ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவிக்குரிய பிரகாரமே உணர்ந்து அறிந்து கீழ்ப்படிய அதன் அடிப்படையிலே புதிய தீர்மானத்தை எடுத்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உலகம் ஒரு நாடக மேடை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நடிகர்கள். சிறப்பான நடிகன் வெற்றி பெறுகிறான், மற்றவர்கள் தோற்று போகிறார்கள் என்று நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியர் ஒரு முறை சொல்லியிருந்தார். வாழ்க்கையில உலகத்தில பலவிதமான வேஷங்களை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்தபடி மனிதர்கள் வேஷம் தரிக்கிறார்கள். முன்னால ஒரு பழைய கதையை சொல்லுவாங்க. ஒரு வாலிபன் BA வரை படித்திருந்தா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. நிறைய கம்பெனிகளில் போய் அப்ளிகேஷன் போட்டு பார்த்தா அவனுக்கு வேலை கிடைக்கல. கடைசியில் ஒருவர் சொன்னார், ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் குரங்கு மாதிரி தாவி தாவி குதிக்கிற ஒரு வேஷம் இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது. நீ குரங்கு போல வேஷம் போட்டு அந்த பார்ல கம்பியில இங்கும் அங்கும் தாவி குதிக்கணும் அப்படி சொன்னார். இவன் கடைசியை பார்த்தா வேற வழி இல்லை, சர்க்கஸ் கம்பெனியில போய் ஏதாவது கிடைக்கிற வைத்தாவது வாழ்க்கை நடத்தலாம் என்று சர்க்கஸ் கம்பெனியில போய் குரங்கு வேஷம் போட்டு ஒரு பார்ல இருந்து இன்னொரு பார்ல தாவி அப்படி தாவி தாவி மக்களை மகிழ்ப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் திடீரென்று இவன் கை தடவி சிங்க கூட்டுக்குள்ள விழுந்துட்டான். சிங்கம் அப்படியே உட்கார்ந்துருக்க. இவனுக்கு சிங்க கூட்டில் விழுந்தவனுக்கு அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஐயோ, இப்ப சிங்கம் என்ன கடித்து கொதறி விடுமே என்று அப்படியே இருக்கிறான். அந்த சிங்கம் சொல்லுது, பயப்படாத, நான் MA படித்தவன், உனக்கு முன்னாலே வந்திருக்கிறேன். நீ BA படித்ததுனால தான் உனக்கு குரங்கு வேஷம் தந்தாங்க. நான் MA படிச்சிருக்கேன், எனக்கு சிங்க வேஷம் தந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த உலகத்தின் வேஷம். வாழ்க்கை வாழ்வதற்காக மனிதன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வேஷம் போடுகிறான். இந்த உலகத்துக்குள்ள மனிதர்கள் பிரபஞ்சத்துக்கு தக்க மாதிரி வேஷத்தை போடுகிறார்கள்.
அந்த வேஷம் போடுகிறதுனால எப்படியோ அவங்க வாழ்ந்தா போதும் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். தன்னுடைய சொந்த விருப்பம், எண்ணம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வெளியில் வைத்து விட்டு, ஆமா எப்படி வாழ்க்கை போதோ அப்படி வாழ்ந்து முடிச்சுருவோம், அப்படி வந்துட்டாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கைய உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும், தூய்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானமுள்ள வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. பிரபஞ்சத்துக்கு தக்க மாதிரி வேஷம் போடுகிறார்கள். சொல்லுவாங்க, நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், யானை வேஷம் போட்டா பிளறணும். அப்படியே வாழ்க்கை நடத்திட்ட போதும், வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். அப்படி நிறைய பேர் வாழுகிறார்கள். ஒரு சுய சித்தம் இல்லாமல், எண்ணம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் நிறைய பேர் வாழுகிறார்கள். இந்த நாளில் பலவிதமான வேஷங்களையும் அந்த வேஷங்களினுடைய நோக்கங்களையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு விட்டு செய்திக்கு வரப்போகிறேன். வேஷம் என்பது ஒருவன் இன்னொருவனை ஏமாற்றுவதற்கான முயற்சி. நாம் 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 30 35 வரையிலும் உள்ள பகுதிகளிலே வாசிக்கிறோம். சீரியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கு. ஆகாப் ராஜா அவன் தன்னுடைய உறவுக்காரன் யோசபேத்து யூதா தேசத்து மன்னனோடு கூட சீரியரை எதிர்ப்பதற்கு போகிறான். இஸ்ரவேல் ராஜா சொல்லாரு, நீ வேஷம் மாறி என்ன போல வேஷத்தை போட்டு நீ யுத்தத்தில் வரணும், நான் கொஞ்சம் பின்னால வருவேன். யோசபாத்து இஸ்ரவேல் தேசத்து மன்னனை போல வேஷம் போட்டு சீரியரை எதிர்க்க புறப்பட்டான். இந்த சீரியர்கள் யோசபாத்து தான் இஸ்ரவேலின் மன்னன் என்று பார்த்து நினைத்து இவனை பிடிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. ஐயோ, நான் அவனல்ல என்று இவன் பதட்டத்தோடு ஓடினான். யுத்தத்துல எதிரிகளை ஏமாற்றுவதற்காக வேஷம் போட்டு யுத்தத்துக்கு போனதாக பார்க்கிறோம். இன்றைக்கு மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக மக்கள் ஒருவருக்கொருவர் வேஷம் போடுகிறார்கள். இன்னைக்கு காலையில் செய்தி படித்த ஒரே நபர் பல ஊர்களில் பல ஆட்களாக வேஷம் போட்டிருக்கிறார். ஒரு ஊரில் போய் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு வாலிபன் ஒரு ஊரில் போய் நான் ஐஏஎஸ் படித்த அதிகாரியாக்கம், யாருக்காவது வேலை வாங்கி கொடுக்கணும்னா கேளுங்க, நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் என்று பணத்தை வசூலித்திருக்கிறேன். இன்னொரு ஊரில் போய் நான் ஃபாரினிலிருந்து படித்து வந்த பெரிய ஒரு மருத்துவராக்கம் என்று கிளினிக் நடத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வேஷத்தை போட்டு மக்களை எல்லாம் ஏமாற்றி சுரண்டி விட்டு போய்விட்டே இருந்தார். கடைசி அப்படிப்பட்ட திருமண நாயகர்கள், பல பெண்களை பல பேர்ல திருமணம் பண்ணுகிறவர்கள், இதெல்லாம் ஏமாற்றுவதற்கான வேஷம். இன்னொரு வேஷம் சொல்லுகிறது இந்த உலகத்துக்கான வேஷம். சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுவதற்கு, உலகத்தில் நான் பெரிய செல்வந்தனாகணும், நிறைய ஆஸ்தியை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், நான் பெரிய அந்தஸ்தை பெருக்கணும், அதுக்காகவே வேஷத்தை போடுகிறான். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கொள்கையை மாற்றுகிறான், கூட்டணியை மாற்றுகிறான். அதெல்லாம் ஒரு வேஷம். ஆஸ்தியை சேகரிப்பதற்காக மனுஷன் வேஷம் போடுகிறான், வேஷமாகவே திரிகிறான். ஆலயத்தில் வந்தா ஒரு வேஷம், தொழில் செய்கிற இடத்துல ஒரு வேஷம், வியாபாரம் செய்கிற இடத்துல இன்னொரு வேஷம்,
நண்பர்களை காணும் போது வேஷம், சொல்ல போன வீட்டில் வந்தா கூட வேஷம்தான். வேஷம் வேஷம் வேஷம். எதுக்காக? ஆஸ்தியை சேகரிப்பதற்காய், உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக. நான் மற்றவர்களை விட முன்னேறணும், நான் அவனை விட பெரிய பணக்காரனாகணும், நான் அவனை விட பெரிய ஆளாகணும், அப்படி நினைத்து வாழ்க்கை முழுவதும் வேஷம் போடுகிறான். இந்த நாடக கம்பெனியில வேஷம் போடுகிறாங்க பாருங்க, அவங்க அந்த சீனு முடிஞ்ச உடனே அந்த வேஷத்தை கலைச்சிருவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டில் வந்தாவது வேஷத்தை கலைப்பாங்க, முகத்தையெல்லாம் கழுவி விட்டு தான் சாப்பிட உட்காருவாங்க. ஆனா வாழ்க்கையின் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைக்கிறவர்கள் இருக்கிறார்களே, ஆயுசு முழுவதும் போட்ட மேக்கப்பை கலைக்கிறதே இல்லையா, மேக்கப்பிலேயே இருக்கிறாங்க. வேஷம் வேஷம் வேஷம். ஏனென்றால் ஆஸ்தியை சம்பாதித்து கொள்ள, அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள, பொய் முகங்களை காட்டி, போலி வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் தங்களை நிலைநிறுத்தி பார்க்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆஸ்தியை சம்பாதிக்கிறான், சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்? அவன் மரித்த பிறகு அவன் வேஷம் போட்டான் பாருங்க, அவனுடைய உண்மை முகம் வெளிவரும். அவன் சேர்த்து வைத்த ஆஸ்தி யாருக்கு சொந்தமாகும்? அவனால வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்பது அப்பந்தான் உணர்வான். வாழ்க்கையில அவனுடைய மூச்சு நின்ற பிறகுதான் உணர்வான், ஐயே தேவையில்லாத வேஷம் போட்டோமே, உண்மையா வாழ்ந்திருக்கலாமே, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, நாம ஒரு நீதியா நியாயமா உண்மையா ஒரு நெறியா வாழ்ந்து காட்டி இருக்கலாமே, இப்ப எல்லாம் போச்சு அப்படின்னு நினைப்பாங்களா? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று என்று சொல்கிறார். உலகத்தில் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு மனிதன் போடுவது வேஷம். ஆபீஸில் அதிகாரி செய்வது நமக்கு பிடிக்காது, அவர் பேசுவது நமக்கு பிடிக்காது. என்ன நினைக்கிறோம்? உண்மையை சொன்னா, நேர்மையா செய்தா அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்றது மாதிரி கேட்டுட்டு போயிடும். நம்ம பாஸ் பாருங்க, நம்ம மேல் அதிகாரி பாருங்க, நமக்கு படி அளக்கிற எஜமா பாருங்க, நம்முடைய முகத்தை மறைக்கிறோம், நம்முடைய வேஷத்தை போடுகிறோம். நம்ம வேறொரு வேஷத்தில் வீட்டில் வந்த உடனே மனைவி கேட்குற கேள்விகளுக்கு உண்மையா பதில் சொல்ல முடியல, வேறொரு வேஷத்தை போடுகிறோம். இப்பிரபஞ்சத்தை பிரியப்படுத்துவதற்காக, மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழுவதற்காய் கடவுள் பிரியப்படுகிறாரா என்பதை கூட மறந்து விடுகிறோம். நான் செய்கிறது உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமா இருக்குமா? என்னுடைய பேச்சு உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமா இருக்குமா? அதெல்லாம் பிரியமா இருந்தா உலகத்துல வாழ முடியாது சார். அப்படியெல்லாம் பிரியப்படுத்தினோம்னு சொன்னா ஒரு நாள் கூட வேலை செய்ய முடியாது, இந்த தொழில் செய்ய முடியாது. அந்த பேச்சோட முடித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த உலகத்தினுடைய மன்னிக்கவும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நாம என்னதான் வேஷம் போட்டு யாரையெல்லாம் பிரியப்படுத்தினாலும் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நாம போட்ட வேஷம் கலைஞ்சு போகும். நம்முடைய உண்மையை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே என்று ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தக ஆசிரியர் சொல்லுகிற கருத்து என்ன தெரியுமா? நான் மற்றவர்களிடத்தில் எதை மறைக்கிறேனோ அதை அவர்கள் எளிதாக கண்டுகொள்கிறார்கள்.
நான் மற்றவர்களுக்கு முன்னால எதிலெல்லாம் வேஷம் போடுகிறேன், அவங்களை எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன், எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் எதை மறைக்கிறேனோ அதை மற்றவர்கள் எளிதாக கண்டுகொள்கிறார்களா? இந்த உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது. உலகத்தை ஏமாற்றி வாழ முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை. இன்னொரு வேஷம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சாத்தானும் ஒளியினுடைய தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், அபிஷேகம், வல்லமை இவற்றை ஒளியின் தூதனும் கொடுத்து அவன் கிரியையை மறைத்து வெளிப்பார்வையிலே கடவுளுடைய பிள்ளைகளைப் போல அவர்களை மாற்றி காட்டுகிறான். அது சாத்தானுடைய கிரியை, அது ஒளியின் தூதனுடைய கிரியை. அவர்கள் உண்மையாகவே கடவுளின் பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வரங்களும் அபிஷேகங்களும் கனிகளும் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததும் அல்ல. அது ஒளியின் தூதன் கொடுப்பது. அது எதுக்காக கொடுக்கிறா? மக்களை வஞ்சிப்பதற்காக, ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக, ஆத்துமாக்களை கொள்ளையடிப்பதற்காக சாத்தான் ஒளியின் வேதனுடைய வேஷத்தை போட்டு திரிகிறான், நடமாடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், சபை விசுவாசிகளும் அதில் வஞ்சிக்கப்படுகிறாங்க. நிறைய ஊழியக்காரர்களும் வஞ்சிக்கப்படுகிறாங்க. நான் முன்னால் இருந்த ஒரு சபையில் ஒரு சமயம் கேரளாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் வெள்ளை வஸ்திரமெல்லாம் தரித்து என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்று வந்தால், பார்த்தால் ஒரு பெரிய தேவதூதனை போல இருந்தார். நானும் உண்மையாகவே இவர் நல்ல ஊழியக்காரராக இருப்பார் என்று நினைத்தேன். அவரை பற்றி முன்ன யாருக்கும் தெரியாது. அவர் 2 வார்த்தை முன்னால வந்து பேச ஆரம்பித்த உடனே அவருடைய பேச்சு சாந்தமும் தயவும் உள்ள நிலைமையை மாறி கொடூரமான பேச்சு மாதிரி இருந்தது. நான் உடனே ஓடிப்போய் அவருடைய அந்த புல்பிட்டில் இருந்து அவரை கீழே இறங்க சொல்லி போக சொன்னேன். எனக்கு ஆவியானோர் பேசினா, இவன் உண்மையாகவே கடவுளுடைய மனுஷன் அல்ல, இவன் ஒரு ஒளியின் தூதனுடைய. சபை மக்கள் பார்த்தார்கள், என்ன எப்படி என்று கேட்டார்கள். வெளியில அந்த ஆள் வந்த உடனே கெட்ட வார்த்தையா பேச ஆரம்பித்தார். அப்பதான் சபையாருக்கு புரிந்தது, ஐயோ ஏமாற்றப்பட்டு விட்டோம். அதற்கு பிறகு தெரியாம யாரையும் தேவ சபையில சாட்சி சொல்லுவதற்கு அனுமதிப்பதில்லை. திருச்சபை ஊழியர்கள் கவனமா இருக்கணும், சபை மக்கள் கவனமா இருக்கணும். நான் ஆண்டவருடைய ஆவியை தருகிறேன், அபிஷேகத்தை தருகிறேன், வல்லமையை தருகிறேன், கிருபையை தருகிறேன் என்று ஒளியின் தூதனை உங்கள் தலையில வைத்து விடுவார்கள். கவனமா இருக்கணும். திருச்சபையை விட்டு வெளியே போகிறவர்கள், சபை விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சாத்தா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது வேதம் சொல்லுகிறது, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நிறைய ஊழியக்காரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், அழைப்பு பெறாதவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதவர்கள், கபடமுள்ள வேலையாட்கள்,
சபைக்குள்ளால, மக்கள் விசுவாசிகளுக்குள்ளால கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களாக வந்து தங்களை அறிவித்து அநேகரை ஏமாற்றி விடுகிறார்கள். சபைகளை பிரித்து விடுகிறார்கள். சபைகள குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். விசுவாசிகள் மத்தியில பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். அவர்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பேசும்போது, ஆண்டவருடைய நாமத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அது நிறைவேறினா அவன் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன். ஒரு மனிதன் ஆண்டவருடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணினா அவன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை அவன் வெளிப்படுத்தணும். கிரியையின் மூலமாக அவன் அதை நிரூபிக்கணும். நான் சொல்லத்தான் செய்வேன், என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய பேச்சுக்கும் ஒரு தொடர்பும் இருக்காது, அதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது என்று ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, கள்ள அப்போஸ்தலன். ஜனங்களை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிக்கிறதற்கு ஆடுகள் மத்தியில் வருகிற ஓநாய்கள் ஆடுகளின் ரூபத்தை தரித்திருப்பார்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி இருப்பார்கள். மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்திலே நாம் உறுதியாய் இல்லாவிட்டால் கள்ள உபதேசகர்கள், கள்ள வேலைக்காரர்கள் தங்களை கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக காட்டிக்கொண்டு மக்களை வஞ்சித்து ஏமாற்றுவார்கள். ஆண்டவருக்கு நேராக பயணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை திசை மாற்றி விட்டு விடுவார்கள். புசிப்போம், குடிப்போம், வாழுவோம், இதுதான் உலக வாழ்க்கை, உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று யார் சொன்னது? வேதம் சொல்லலையே. அப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கள்ள விசுவாசிகளும் சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் கள்ள வேஷத்தை தரிக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விலகு. கடைசி காலத்திலே கொடிய காலம் வரும். மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். இதெல்லாம் யார் செய்கிறது? தேவ பக்தி உள்ளவர்கள் என்று தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த விசுவாசிகள். இன்னைக்கு திருச்சபைகளில தங்களை அதிக பக்திமான்கள் என்று காட்டிக்கொள்கின்ற பல தேவ பக்தியை உண்மையாக கடைபிடிப்பதில்லை. தேவ பக்தியின் லட்சணம் என்ன? தேவன் மனுஷனாய் வந்தா, அவர் மனுஷ ரூபத்திலே காணப்பட்டு அவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினா. இயேசு கிறிஸ்து தான் தெய்வ பக்திக்கு எடுத்துக்காட்டு. ஒருவன் தேவ பக்தியாயிருந்தால் தேவனுடைய அன்பு, சாந்தம், மன்னிப்பு என்கின்ற லட்சணங்களை தன்னுடைய வாழ்க்கையில காண்பிப்பான். அதுக்காக வாழுவான். தன்னுடைய உயிர் போனா கூட தன்னுடைய தெய்வ பக்தியின் லட்சணத்தை விட்டு விடமாட்டான். யோசேப்பு தெய்வ பக்தி உள்ளவன். அவன் பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரையிலும் காத்து கொண்டான். தான் அடிமையாயிருந்தும் கூட தன்னுடைய எஜமாட்டி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு தன்னை நிர்பந்தித்த போது அவன் என்ன சொன்னான்? இத்தனை பெரிய பொல்லாப்பை செய்து நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? மோசே தேவ பக்தியை தரித்து கொண்டவன். ஆகையினால் அவன் என்ன செய்தான்?
இம்மைக்குரிய நன்மைகளை கொஞ்ச காலம் பார்வோனுடைய வீட்டிலே அரண்மனையிலே இருந்து அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய சனத்துக்காக, தேவனுடைய சனத்தோடு கூட தெய்வராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடுவது மேலானது என்று அவன் தெரிந்து கொண்டான். அதுக்காக அவர்களோடு கூட பாடுபட்டான். அந்த வனாந்தரத்தில் அவர்களுடைய முறுமுறுப்பையும் அவர்களுடைய அவமானத்தையும் நிந்தியும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் அவன் சகிக்க காரணம் எதுக்காக? அவன் உண்மையாகவே தேவனை நம்பினான். தெய்வ பக்தி உள்ள மனிதன் என்பதை தன் வாழ்க்கையில நிரூபித்தான். பார்வோனுடைய அரண்மனையில யாரை பற்றியும் கவலை இல்லாம பார்வோனுடைய இளவரசனாக எல்லா சகல சௌபாக்கியங்களோடு இம்மைக்குரிய சகல இன்பங்களையும் அனுபவித்து திளைத்து அங்கே வாழ்ந்திருக்கலாம். உண்மையான ஒரு தெய்வ பக்தியான தேவ பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சிற்றின்பங்களை எல்லாம் சீ என்று உதறிவிட்டு வெளியே வந்தான். கர்த்தருடைய சனத்தோடு துன்பப்பட்டான். ஆண்டவருடைய மீட்பின் கருவியானா? எனக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுவது வேற, தங்களுடைய வாழ்க்கையில உண்மையா ஒரு பக்திமான்களை போல ஒரு வேஷத்தை போட்டு விட்டு இருதயத்தில் அதை மறுதலிக்கிறார்கள். சொல்லுவாங்க, உண்மைன்னு பேசினா தொழில் செய்ய முடியுமா? நீதின்னு சொன்னா உலகத்தில் வாழ முடியுமா? ஒரு பெரிய மனுஷன் சொன்னா, இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்ந்தா 33 வருஷத்துக்கு மேல வாழ முடியாது. ஏன்னா இயேசு 33 வயதிலேயே மரித்து போனான். ஆகையினால நீண்ட காலம் வாழணும்னா, உலகத்துல நல்ல சந்தோஷமா வாழணும்னா, ஆசீர்வாதமா வாழணும்னா நாம் இதுகளெல்லாம் கண்டுகிடக்கூடாது. தேவபக்தி ஒரு வேஷம், தேவபக்தி ஒரு பேச்சு. ஆலயத்துக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கும் போது இருக்கிற ஆவிக்குரிய வாஞ்சையும் அனலும் அன்பும் வல்லமையும் ஐக்கியமா வெளியில போன போது தணிந்து விடுகிறது. ஒரு நிறுவனத்தில் தன்னோடு பணியாற்றுகின்ற ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் போது பக்தி உள்ளவன் சொல்லுகிறாரு, என்னால் இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீ பார்த்துக்கோ. அவனுக்காக குரல் கொடுக்க கூட என்னால் என்னுடைய பக்தி இடம் கொடுக்கவில்லை. சமூகத்தில் இவ்வளவு அநீதிகளை காணும்போது, அக்கிரமங்களை காணும்போது, வேதனைகளை காணும்போது, அழுகிற மக்களுடைய கூக்குரலை கேட்கும்போது எனக்கு அது காதுல விழல. ஏனென்றால் என்னுடைய தேவ பக்தி என்பது என்னுடைய வாழ்வுக்காக அப்படி ஆகிவிட்டது. வேதம் சொல்லுது, கடைசி காலங்களில இது சகஜம். மற்றவர்கள் தீமை செய்கிறார்களே இல்லையோ, தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்த மக்களே தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற துன்பப்படுத்துகிறவர்களாய் மாறி வருகிறார்கள். அன்பு, தியாகம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பொறுமை, தாழ்மை என்கின்ற உயர்ந்த மதிப்பீடுகள் எல்லாம் வெறும் ஏட்டு சுரக்காய் அளவிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. சண்டே ஸ்கூல்ல படிச்ச பழைய பாடங்களை போல ஆகிவிட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக முதலாவது உங்கள் மனம் புதிதாகணும். ஆவியானவர் தெய்வ வசனத்தை நமக்குள்ள கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும் போது நம்முடைய இருதயம் புதிதாகணும். அதை கை கொள்ளுவதில் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படையாய் மறுரூபமாகணும். பாவத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் தொடப்பட்ட பிறகு, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்த பிறகு, அவருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நாம இடம் கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக மாறணும். நம்முடைய முகம்
தேவதூதனை போல பிரகாசிக்கணும். ஸ்தேவானை கொண்டு போய் சனகரியும் சங்கத்தில், அந்த யூத ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி விசாரிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, அவர்கள் ஸ்தேவானை விசாரித்த போது அவனுடைய முகத்தை உற்று பார்த்தார்கள். அது தேவதூதனுடைய முகத்தை போல் இருந்தது. காரணம் என்ன? ஸ்தேவான் ஏதோ உதட்டளவில் ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்கல, தன்னுடைய இருதயம் உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் சொன்னபோது அவனுக்குள்ளே ஒரு மறுரூபமாய் இருந்தது. நற்செய்தி ஸ்தேவானை மறுரூபமாக்கி இருந்தது. அந்த செய்தி அவனை மாற்றி இருந்தது. அவனுடைய பழைய சுயநீதி சிந்தனை, நியாய பிரமாணத்தின் மீது அவனுக்கு இருந்த அதிகமான பற்றுறுதி கிறிஸ்துவின் மேல வைக்கும்படியாக, கிறிஸ்துவின் மூலம் உண்டாகிற தேவ நீதியை பற்றி கொண்டதினால அவனுடைய முகம் மறுரூபமாகி இருந்தது. அதை அவர்கள் வெளிப்படையாக கண்டார்கள். இன்றைக்கு உலகம் அன்பான்களே, நம்முடைய வேஷத்தை கண்டா போதாது. இந்த திருவிழா நேரத்தில் பக்தர்கள் பலவித வேஷங்களை போட்டு மக்களிடத்துல காணிக்கை பிரிப்பாங்க, வரி வசூலிப்பாங்க. இதுபோல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஒரு நாளும் கிறிஸ்துவை உலகம் கண்டுகொள்ள மாட்டாங்க. கிறிஸ்துவை உலகம் காண நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகித்தான் தீரணும். அந்த சத்தியம் நமக்குள்ள வந்து என்னை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது. ஏதோ பேரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் பண்டிகை காலத்தில் விருந்து அருந்தி ஏதோ பாரம்பரிய முறைப்படி 4-5 சடங்குகளை செய்து வெளிப்படையா கிறிஸ்தவள் என்று ஒரு பெயரை தரித்து சிலுவை அடையாளத்தை தரித்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் நீயும் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வேஷம் தேவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். தேவ சித்தத்தை அறிந்து இருதயம் புதிதாகணும், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை எதிர்பார்க்கிற கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த உலகத்தின் வேஷம் என்னது, அரசியல்வாதிகள் போடுகிற வேஷம் என்னது, நமக்கு சேவை செய்கிறவர்கள் என்று நாம நினைத்தவர்கள் போடுகிற வேஷம் என்னது என்பதை எல்லாம் நாம கண்டுகொண்டோம். கர்த்தருக்கு முன்னால நாம மறுரூபமான மக்களாக காணப்படுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால நிலைநிற்பது மட்டுமல்ல, உலகம் இயேசுவை கண்டுகொள்ளும். கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன்னையே கொடுத்த இயேசுவின் அவருடைய தியாக பலியை உலகம் கண்டுகொள்ளும். ஆனால் அவரை நிச்சயமா ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்கு பின்னால வருவதற்கு இந்த உலகம் ஆயத்தம். ஒப்பு கொடுப்போமா? வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பா, உண்மையாய் அவருக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிவா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். (399) பாடல். ஏற்றுக்கொண்டலும் தேவா, இப்போ ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனமெல்லாம் புதியதாகிடும் என்ற பாடலை இணைந்து பாடலாம். 399. ஜபத்தை இயேசுவின் மூலம் தேவா, இப்போதேள ஜபத்தை இயேசுவின் மூலம் சாற்றினாதி ஆயத்த ஜபமும்
பாதத்தில் வைக்கிறேன் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா. இப்போதேள என் ஜபத்தை இயேசுவின் மூலம். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். படிக்கே தெரியாத பாவி, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா. இப்போதேள என் ஜபத்தை மறுரூப ஆவி வேண்டுமன் சுவாமி, மனமெல்லாம் புதிதாகிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடியே கேட்கிறேன் சுவாமி, சிறுமைப்பட்டடியே கேட்கிறேன் சுவாமி. தேற்றிடும் போது பலன் ஊற்றிடும் ஏற்றுக்கொண்டருளும் மே தேவாய். தேளையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும், வெளிப்படும் மறைபொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும், சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும். தேவாவியன் உள்ளம் தங்கிட ஏற்றுக்கொண்டருளும் மே தேவா. இப்போதேள என் ஜபத்தை இயேசுவின் மூலம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை சேருவரே, மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கேட்ட நல்ல இறைவார்த்தைக்கு நன்றி. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாதனாலே மறுரூபமாகுங்கள் என்று நீ தெளிவாக எங்களோடு பேசினேன். இந்த உலக மக்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் பல விதத்திலே வேஷமாக நாங்கள் வாழ்கிறோம் கடவுளே. பிறரை பிரியப்படுத்த, பதவி உயர்வுக்காக, பதவியை பாதுகாப்பதற்காக மனுஷன் பலவிதமான முகங்களை, பல வேஷங்களை தரித்து ஆண்டவரை உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வாழ்க்கையை வாழ்ந்து பணம் சம்பாதிக்க பல நிலையிலே வாழ்வதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னீர், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ஆண்டவரே, பிறரை ஏமாற்றுகிற வேஷம், ஒளியின் தூதன் மூலம் வருகின்ற வேஷம், பலவழிலே கடவுளே நாங்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தை தெரியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாக்கப்பட, மனம் புதிதாக்கப்பட கடவுள் நீ கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனம் புதிதாக மறுரூபமாக்கப்பட சேவான் ஆண்டவரோடு இணைந்திருந்தபடினாலே பாடுகள் துன்பங்களின் முகமானது பிரகாசித்தது, தேவதூதின் முகமாக காணப்பட்டதை பார்க்கிறோம். மோசே மலையில் இறங்கின பொழுது முகம் பிரகாசித்தது, மக்கள் பார்க்க முடியவில்லை. கடவுளை அந்த மாலை வேளையிலேயும் கடவுளை நாங்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை வாழ்கிறோம். அந்த வாழ்வு இயேசுவுக்காக பரிசுத்தமாக, நீதியாக, அன்பாக, பிறருக்கு பயனுள்ள பலன் கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவரே உதவி புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வேஷமாய் வாழ்ந்த ஒரு நாள் வேஷம் கலைக்கப்படும். அப்படி நாங்கள் பரிதாபமாகவும் கடவுளை நாங்கள் உலகத்திலே வெறுக்கப்பட்ட மக்களாக, தள்ளப்பட்ட மக்களாக, ஓரங்கட்டப்பட்ட மக்களாக மாற்றப்படுவோம். ஆண்டவரே, சாம்பலை பூசின காகம் போல மழை பெய்தவுடன் வேஷம் கலைக்கப்பட்டது போல கலைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் தள்ளப்படுவோம். கடவுளை உலகத்தில் ஒரு நாள் உமக்கு பிரியமான மக்களாக வாழ பலனை பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு ஒரு நாள் வசனத்தினாலே, இப்படி சாக்கிரமத்தினாலே மனம் புதிதாக்கப்பட்டு உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ உதவித்து அப்படி ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அத்திமரத்தை போல வேஷங்களை மாற்ற கர்த்தர் உதவித்தாரும். ஆண்டவரே, இல்லத்திலிருந்து ஜபிக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர், தாய்மார், தந்தைமார்க்க ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னென்ன நன்மைகள் தேவை கிருபையாக தாரும். தொடர்ந்து வயதான மக்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன தேவைகள் வேண்டுதல் உண்டு கிருபையாக தாரும். இந்த கடுமையான காலத்தில் இந்த தொற்று பரவாடி காத்துக்கொள்ளும். தேசத்தை, திருச்சபை மக்களை, குடும்பங்களை, உலகத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, வெளிநாட்டில் வெளியுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அதிகமாக தாங்கட்டும். இந்த இரவில் நல்ல ஓய்வு தாரும். சித்தமானால் புதிய நாளை கண்டு கடைமொழி பணிகளை செய்ய உதவி தாரும். பலமான பாரங்கள், கவலைகள், மரணத்து நிமித்தம் வேதனையோடு கூட இருக்கிற மக்கள், வியாதி நிமித்தம் பாரத்தோடு இருக்கிற மக்கள், பலமான தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒருக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பாதுகாப்புகள் பராமரிப்புகள் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது இரவில் நல்ல ஓய்வை தாரும், பரம தரிசனத்தை தாரும். நமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை கண்டு காலையிலே ஆராதிக்க உதவித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கடனாளிகள் மன்னிக்கிறது போல பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். கர்த்தரை சோத்தரிப்போமாக. கடவுளுக்கு சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நன்றி. கடவுளுடைய பிள்ளைகள் நாளில் இறைவனை ஆராதிக்க உதவி தந்தார், போற்றுவோம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு 3 வழியாக்கத்தை ஆராதிப்போம். இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.